நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னோர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே பெரிய அளவில் நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முன்னோர்களுக்கு உண்டு. ஆனால் நிறைய பேர் முன்னோர் வழிபாடு அப்படின்றது அது சரியாக பண்ணுறது இல்லை. நம்மளுடைய வம்சாவளியில் வந்தவங்க எல்லாருமே அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ எல்லாரும் அங்கே வந்ததோடைய நினைவுகள் அந்த கோவிலில் இருக்கும். அதனால தான் குலதெய்வ கோயிலில் இடம் மாற்றுறது அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று பித்ருக்களுக்கு உணவு படைச்சு ஆசீர்வாதம் வாங்குவோம், சாமி கும்பிடுவோம், விரதம் இருப்போம், இதெல்லாம் இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவை அவங்க இறந்த அன்னையோடைய திதி தெரிஞ்சதுன்னா அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆன்மாவாக இருக்கக்கூடியவங்க அவங்களாக தான் இருப்பாங்க. நமக்கு என்ன நடந்தாலும் முதல்ல நிற்கக்கூடியவங்க நம்ம முன்னோர்களாக தான் இருப்பாங்க. முன்னோர் வழிபாடுன்றதை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டு செய்யணும். வருஷத்தில் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே அவங்களோட திதி தெரிகிற நாட்களில் அந்த நாளில் அவங்களுக்கு முக்கியமாக செய்யுங்க. அப்படி தெரியாது அப்படின்றவங்க ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். பவானி முத்துசாமி, ஏஎல்பி ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம், எல்லார் லைஃப்லேயுமே ஒரு நிறைய சேலஞ்சஸ் பார்த்துட்ருப்போம். என்னோடய வாழ்க்கையில் இது நடக்கலை, வேலை அமையவே இல்லை, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்குது, வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வீடு வாங்குறதுக்கான அமைப்பு வரலை, நிலம் வாங்கி வச்சுருக்கோம் வீடு கட்ட முடியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்காமல் காலம் தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் பண்ணுனா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னோர் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையுமே பெரிய அளவில் நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு முன்னோர்களுக்கு உண்டு. ஆனால் நிறைய பேர் முன்னோர் வழிபாடு அப்படின்றது அது சரியாக பண்ணுறது இல்லை. சிலர் ஜாதகங்கள்லேயே காட்டிடும், பித்ரு சுவாபம் இருக்கா, பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஜாதகத்திலே பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது முன்னோர் வழிபாடை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலதெய்வம் அப்படின்னு நம்ம பேசுகிறதே நம்ம முன்னோர்களை தான். இப்போ குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாத்துக்குமே நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் செய்வோம் இல்லைங்களா? எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு திருமணம், ஒரு காது குத்து, இல்லை ஒரு வளைகாப்பு பண்ணுறோம், அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது முதல் விஷயமா நம்ம பண்ணிட்டு தான் அடுத்ததே பண்ணுவோம். திருமணம்னாலே ஒரு பத்திரிக்கை வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு பத்திரிக்கையை கொண்டு போய் குலதெய்வ கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் மற்றவங்களுக்கே கொடுப்போம். ஏன்னா நம்ம வம்சாவளியில் நம்ம முன்னோர்களாக இருந்தவங்க பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்ததுனால அவங்கள நம்ம குலதெய்வமாக வச்சு வழிபட்டுட்ருக்கோம். அப்படிப்பட்டவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வ கோவில் அப்படின்றது நம்மளுடைய வம்சாவளியில் வந்தவங்க எல்லாருமே அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிருப்பாங்க. ஸோ எல்லாரும் அங்கே வந்ததோடைய நினைவுகள் அந்த கோவிலில் இருக்கும். அதனால தான் குலதெய்வ கோயிலில் இடம் மாற்றுறது அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. எங்கே குலதெய்வம் இருந்துச்சோ அதே இடத்துல தான் மறுபடியும் ஏதாவது மாற்றினாலும் மாற்றுவாங்களே தவிர குலதெய்வ கோவிலை இடம் மாற்ற மாட்டாங்க. காரணம் நம்ம வம்சத்தில் வந்தவங்க எல்லாருமே அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே அவங்களுடைய நினைவுகள் இருக்கும், அந்த வழியில் நாமளும் போகிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் நிறைய முறைகள் இருக்குது. மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று பித்ருக்களுக்கு நம்ம உணவு படைச்சு ஆசீர்வாதம் வாங்குவோம், சாமி கும்பிடுவோம், விரதம் இருப்போம், இதெல்லாம் இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவை அவங்க இறந்த அன்னையோடைய திதி தெரிஞ்சதுன்னா அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு நம்ம பூஜைகள்லாம் பண்ணி சாமி கும்பிடுற ஒரு வழக்கம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதை விட உயர்வாக கருதுகிற ஒரு விஷயம் காசி கயாவில் போயிட்டு வருஷத்தில் இல்லை, நம்ம ஆயுட்காலத்தில் ஒரு தடவையாவது போய் கயாவில் நம்ம முன்னோர்கள் எல்லாத்துக்குமே திதி கொடுத்துட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதனால தான் காசி ராமேஸ்வரம் அந்த ஸ்தலங்கள்லாம் அதுக்கு பிரசித்தியாக பேசப்படுறதுக்கு காரணம்,
அதுலேயும் கயால போய் செஞ்சுட்டு வந்தால் நம்ம நம்ம வம்சத்துக்கே நம்ம ஒருத்தர் செஞ்சால் கூட அது அந்த வம்சத்துக்கு முன்னாடி இதுவரைக்கும் இருந்த முன்னோர்கள் அத்தனை பேருக்குமே அது போய் சேரும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வம்சாவளியில் வரக்கூடியவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆன்மாவாக இருக்கக்கூடியவங்க அவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கள வந்து என்னதான் கோவப்பட்டாலும் கோவப்படுறதே எதுக்காக கோவப்படுவோம், அவங்க நல்லா இருக்கணும், லைஃப்பில் நல்லா வரணுன்றதுக்காக தான் ஒரு விஷயம் அவங்கள நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்கு என்ன நடந்தாலும் முதல்ல வந்து நிற்கக்கூடியவங்க நம்ம முன்னோர்களாக தான் இருப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க, நமக்கு என்ன பிரச்சனைனாலும் குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு படி மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க, குலதெய்வ கோயிலேருந்து விபூதி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம், அவங்க நம்ம கூட வந்து இருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும், அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம கூட இருக்கும், அவங்க வழிகாட்டுதல் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி முன்னோர் வழிபாடுன்றத நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டு செய்யணும். வருஷத்தில் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையுமே வந்து அவங்களோட திதி தெரிகிற நாட்களில் அந்த நாளில் அவங்களுக்கு முக்கியமாக செய்யுங்க. அப்படி தெரியாது அப்படின்றவங்க மகாலய அமாவாசை இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். ஸோ அன்னைக்கு போயிட்டு ஒரு ஆத்தங்கரையில் ஒரு புரோகிதர் வச்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு, ஏன்னா நம்ம இது வந்து உண்மையிலே நடக்குதா நடக்கலையான்றது யாரும் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் சொல்கிறது வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு எல்லா ஆன்மாக்களும் பூமிக்கு வருவாங்க. நம்மளுடைய வம்சாவளியில் வந்தவங்க நமக்கு வந்து உணவு கொடுக்குறாங்களா, ஏன்னா அவங்களாம் பசியோடு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. உணவு கொடுக்குறாங்களான்னு பார்க்குறதுக்காக வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி வரும்போது நம்ம அதை செய்யலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பசியோடு திரும்பி போவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம என்னைக்கு செய்கிறோமோ இல்லையோ மகாலய அமாவாசைக்கு கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கைங்கரியங்களை செஞ்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க நிச்சயமாக வழிவகை செய்வாங்க. ஸோ வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னோர்களை திருப்திப்படுத்துறத முதல் விஷயமா எடுத்துகிட்டு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறும். நன்றி. சித்தர் பூமி.